இந்த தீபாவளிக்கு ஸ்வீட் கார்ன் போண்டா செஞ்சு பாருங்கங்க. அட்டகாசமாக இருக்கும். டேஸ்ட் வந்து இஞ்சி, கேரட்டு, வெங்காயம், ஸ்வீட் கார்ன், கருவேப்பிலை, மல்லித்தழை, வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்காங்க. உருளைக்கிழங்கு ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். 4 கிழங்கு எடுத்துருக்கேன். கடலை மாவு 2 மெசரிங்க பால் எடுத்துருக்கேன். அரை கப்பு அரிசி மாவு, பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன், உப்பு, சோடா கொஞ்சம் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு வரமிளகாத்தூள் ஆட் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா எவ்வளோக்குள்ள மிக்ஸ் பண்ணிடோ அந்தளவுக்கு சாஃப்டாக கிடைக்கும். இப்போ கடாயில் 1/2 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு, ஜீரகம் 1/2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், பச்சை மிளகாய் 2 மிளகாய் கட் பண்ணி போட்டுங்க. ஒரு வெங்காயங்க எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஸ்வீட் கார்ன் போட்டு கேரட்டையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆனோன்னா கொஞ்சம் உப்பு போட்டு ஃப்ரை பண்ணிடணுங்க. கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணியாச்சு. உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு கீரை மத்து இருந்ததுன்னா மசிச்சு விட்டுக்கோங்க. ஒரு மேசர் இருந்துச்சு மசிச்சு விட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் நம்ம மல்லித்தழை போட்டு இறக்கிடணுங்க. இறக்கி இப்போ கொஞ்சம் பிளேட்டில் தட்டி ஆற வச்சு நம்ம உருண்டை பிடிச்சிக்கணும். எண்ணெய் அடுப்பில் காயதுக்குள்ளே நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். லைட் சூடாக இருக்கும்போது நான் உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. எல்லாத்தையும் பிடிச்சாச்சு. மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சூடான எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம போட்டோம்னா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்குங்க. இப்போ மாவில் முக்கி நம்ம இந்த மாதிரி கோரி போட்டோம்னா அடுப்பில் வடியாது, போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். கையில் எண்ணெய் படாமல் இந்த மாதிரி போட்டு விடுங்க. ஈஸிங்க. ரொம்ப ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வேக விட்டு எடுத்துடணுங்க. கடாயில் அந்த மாதிரி வச்சு கிட்ட வச்சு போடுங்க. அடுப்புக்குள்ளே வடியவே செய்யாது. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. தீபாவளிக்கு இந்த மாதிரி போண்டா செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. ஒரு கிளாஸ் டீயோட வச்சு சாப்பிட்டேன்னா அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். தோசை தீபாவளிக்கு எல்லார் வீட்லையும் இந்த மாதிரி போண்டா செஞ்சு சாப்பிடுங்க. டீ போட்டிருக்கேன். வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சும்மா இருக்க போண்டா கூட சூப்பராக இருக்குங்க. கரெக்டு தானே? வீட்டு லைக் பண்ணுங்கள்.